குட் மார்னிங் டு ஆல். முன்ன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்டில் நம்ம முன்ன கிளாஸில் எரர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எரர் அப்படின்னா வந்து அன்சர்டைன் வேல்யூ மெஷர்மெண்ட் செய்யும்போது அன்சர்டைன் வேல்யூ வருது இல்லையா, அதுதான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரிசல்ட்டை பார்க்கும்போது சில வேல்யூ வந்து விட்டு போயிருக்கும், அதுதான் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எரரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 டைப் வந்துட்டு நம்ம பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் எரரு, கிராஸ் எரரு, ரேண்டம் எரரு. அந்த சிஸ்டமேட்டிக் எரரில் இன்ஸ்ட்ருமெண்ட் எரரு, பர்சனல் எரரு, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக், எக்ஸ்டர்னல் காசஸ், இதெல்லாம் சொல்லி முன்ன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். டைமென்ஷனல். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட், பேசிக் யூனிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட், பேசிக் யூனிட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டெரிவ்டு யூனிட் நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும். அதாவது the derived unit are expressed from the fundamental or basic unit ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ டெரிவ்டு குவான்டிட்டி எப்படி உருவாக்குறோம், பிசிக்கல் குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு தான் நம்ம வந்து உருவாக்குறோம். சரியா? இப்போ டெரிவ்டு குவான்டிட்டி ஆர் எக்ஸ்பிரஸ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அது ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும். எந்த குவான்டிட்டி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து உருவாக்குறோமோ அதுதான் வந்துட்டு டெரிவ்டு குவான்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து த குவான்டிட்டி ஆர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் கால்டு டெரிவ்டு குவான்டிட்டி. யூனிட்டும் அதே மாதிரி தான். சரியா? இப்போ டெரிவ்டு யூனிட் ஆர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆல்ரெடி வி நோ தட். இப்போ டைமென்ஷனல் வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ப்ராக்கெட் மூலமாக தான் the dimensions of physical world, the square of bracket அப்படின்னு சொல்லுவாங்க. the square of bracket. சரியா? இப்போ ஃபண்டமெண்டல் டைமென்ஷனல் யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the dimensions of fundamental unit என்னது? ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன சொல்கிறோம்? லென்த்துக்கு வந்து L, சரியா? மாஸுக்கு M. இது டைமென்ஷனல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட். the dimensions of fundamental unit. டைமுக்கு வந்து T, கரண்ட்டுக்கு வந்துட்டு ஆம்பியர், அடுத்தது இன்டென்சிட்டிக்கு psi அப்படின்னு சொல்லுவாங்க, மோல். சரியா? 3, 6, டெம்பரேச்சர் 7. ஃபண்டமெண்டல் யூனிட் வந்துட்டு 7 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட். ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டைமென்ஷனல்ஸ் ஆஃப் டெரிவ்டு யூனிட்டை வந்துட்டு நம்ம உருவாக்க போகிறோம். சரியா? இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாரு. The dimensions of physical quantity is defined as the power to which sum of fundamental unit and represented to derived quantity. சரியா? இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டினுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் டைமென்ஷனல்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. the dimensionals of physical quantity is defined as the power to which fundamental unit are raised to represent the physical quantity. சரியா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியுடைய பவரை வந்துட்டு என்ன பண்ணோம்,
ரைஸ் பண்ணோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவரை வந்துட்டு என்ன செய்யணும், ரைஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவரை வந்துட்டு எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுதான் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி, இப்போ வந்து வெலாசிட்டி அப்படின்னா என்னது, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, அதனுடைய பவரை வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவரும் ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணோம். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டினுடைய ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன சொல்கிறோம், இதான் ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து லென்த் எல், டைமுக்கு வந்து டி. அப்போ மேலே போனால் எல் டி பவர் -1. சரியா, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது the dimensions of physical quantity. இப்போ வந்து வெலாசிட்டியுடைய டைமென்ஷனல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லென்த் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு 0, பவர் வந்துட்டு 0, டைமுக்கு வந்துட்டு என்னது டைமென்ஷனல் -1. சரியா, இதுதான் வந்துட்டு இந்த பவர் ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை ரைஸ் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இதான் ஃபண்டமெண்டல் யூனிட், இதனுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணுறோம். அப்போது அந்த வெலாசிட்டிக்கு டைமென்ஷனல் லென்த்தில் வந்து 0 வேல்யூ, டைமில் வந்து -1, இதுதான் டைமென்ஷனல். சரியா, ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை வந்து ரைஸ் பண்ணுறோம். அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷனல் ஃபார்முலா இன்னொன்று டைமென்ஷனல் ஈக்குவேஷன். சரியா, இப்போ வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து நம்ம என்ன செய்யணும், டெரிவ் பண்ணணும். அதாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவ்டு யூனிட்டை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, டெரிவ்டு குவான்டிட்டியை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்து எடுத்துக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா, இப்போ டெரிவ்டு யூனிட்டை உருவாக்குறோம். டெரிவ்டு யூனிட்டை வந்துட்டு பிசிக்கல் யூனிட்டை வந்துட்டு உருவாக்குறதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்துட்டு எடுத்துக்கணும். பாருங்க, the dimensional formula is expressed in fundamental or basic unit is required to represent the physical quantity of unit. சரியா, பிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் யூனிட்டை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்துட்டு எடுத்துக்கிறோம். இதே மாரி தான், இதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேஷன் அப்படின்னா உனக்கு தெரியும் என்னது, the rate of change of velocity இல்லையா, வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி டைமென்ஷனல் வந்து ஆல்ரெடி we know that இங்கே இருக்கு, என்னது எல் டி பவர் -1. சரியா, அப்புறம் டைமுக்கு வந்து டி. இப்போ என்ன செய்யணும், இதை மேலே கொண்டு போயிடுறோம். இப்போ எல் டி மேலே போனால் -1 மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரியா, அப்போ வந்து எது இல்லை அப்படின்னா நம்ம 0 போட்டுக்கலாம். பாருங்க, ஆக்சிலரேஷனுக்கு டைமென்ஷனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா, the dimensional formula of acceleration is 0 value in mass, 1 value in length, -2 in time. சரியா, இதான் வந்துட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ வந்து இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆக்சிலரேஷனுக்கு.
இப்போ வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஈக்குவேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். when the dimensional formula are expressed in equation, this equation is known as dimensional equations. இது மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈக்குவேஷன்ல நம்ம வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவை வந்து என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம். சரியா, டைமென்ஷனல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இது மாதிரி நம்ம கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு நம்ம உருவாக்க போறோம். இப்போ வந்து பார்த்தா ஆக்சிலரேஷன்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது பாருங்க, எது வேணா நம்ம எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வேணாலும் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு உருவாக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிப்பார். அடுத்தது இப்போ வெலாசிட்டி தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். அடுத்தது ஃபோர்ஸ் எடுங்க. ஃபோர்ஸுங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ்க்கு F equal to ma வா. சரியா, இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு நம்ம உருவாக்கணும். எந்த பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு கண்டிப்பா உருவாக்கலாம். சரியா, ரொம்ப முக்கியமானது. இப்போ எம்முக்கு வந்துட்டு எம் தான், கேபிட்டல் எம். ஆக்சிலரேஷனுக்கு எல் டி பவர் -2. இப்போ இது எப்படி எழுதலாம், எம் எல் டி பவர் -2. சரியா, இதான் ஃபோர்ஸ்க்கான என்னது டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்தது டென்சிட்டி எடுங்க. டென்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது, டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது ஃபார்முலாவில இருந்து ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்துட்டு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டைமென்ஷனல் அப்ளை பண்ணி நம்ம கொண்டுட்டு வரோம். சரியா, இப்போ டென்சிட்டிங்கிறது மாஸ் பர் வால்யூம். இப்போ மாஸ்க்கு எம்மா, வால்யூம்க்கு என்ன வரும், எல் கியூப் வருமா. ஏன்னா வால்யூம்ங்கிறது அதாவது லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு, அப்போ எல் கியூப் வரும். இது எப்படி எழுதலாம், எம் எல் பவர் -q. சரியா, இப்படிதான் வந்துட்டு நம்ம உருவாக்கணும். அடுத்தது சொல்லுங்க, ஒர்க்குக்கு நம்ம கொண்டு வரலாம். ஒர்க் அப்படின்னா என்னது, W is equal to F into dx. இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ எஃப்க்கு நமக்கு தெரியும் m l t பவர் -2. டிஸ்டன்ஸ்க்கு என்ன டைமென்ஷனல்ல l. அப்புறம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், m l ஸ்கொயர் t பவர் -2. இதான் சார் டைமென்ஷனல். சரியா, ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் டைமென்ஷனல். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, எந்த பிசிக்கல் குவான்டிட்டி வந்து சேம் டைமென்ஷனல் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஏன்னா கெப்பாசிட்டி டு ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ரொம்ப முக்கியமானது. இதேமாரி இன்னும் நிறைய நீங்கள் குவான்டிட்டிக்கு என்ன செய்யலாம், டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். சரியா, நிறைய குவான்டிட்டி இது ஒன்று. அடுத்தது பவர் எடுங்க. பவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம், the rate of doing electric work by time. அப்போ ஒர்க்குக்கு தான் நமக்கு தெரியுங்க ml ஸ்கொயர் t பவர் -2. டைமுக்கு என்ன t. அது எப்படி எழுதலாம், m l ஸ்கொயர் t பவர் -2. சரியா, இப்படிதான் வந்து நம்ம என்ன செய்யணும், டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். சரியா, அடுத்தது நெக்ஸ்ட்
குட் மார்னிங் டு ஆல். முன்னு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்ல நம்ம முன்னு கிளாஸ்ல எரர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எரர் அப்படின்னா வந்து அன்சர்டைன் வேல்யூ மெஷர்மெண்ட் செய்யும் போது அன்சர்டைன் வேல்யூ வருது இல்லையா, அதுதான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ரிசல்ட்டை பார்க்கும்போது சில வேல்யூ வந்து விட்டு போயிருக்கும், அதுதான் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எரர்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 டைப் வந்துட்டு நம்ம பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் எரரு, கிராஸ் எரரு, ரேண்டம் எரரு. அந்த சிஸ்டமேட்டிக் எரர்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எரரு, பர்சனல் எரரு, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக், எக்ஸ்டர்னல் காசஸ், இதெல்லாம் சொல்லி முன்ன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா, டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் டைமென்ஷனல். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட், பேசிக் யூனிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம பார்த்துருக்குறோம் இல்லையா. அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட், பேசிக் யூனிட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டெரிவ்டு யூனிட் நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும். அதாவது derived unit are expressed from the fundamental or basic unit ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ derived குவான்டிட்டி எப்படி உருவாக்குறோம், பிசிக்கல் குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு தான் நம்ம வந்து உருவாக்குறோம். சரியா, இப்போ derived quantity are expressed from the fundamental quantity, அது ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும். எந்த குவான்டிட்டி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து உருவாக்குறோமோ அதுதான் வந்துட்டு டெரிவ்டு குவான்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ வந்து த குவான்டிட்டி ஆர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் கால்டு டெரிவ்டு குவான்டிட்டி. யூனிட்டும் அதே மாதிரி தான். சரியா, இப்போ டெரிவ்டு யூனிட் ஆர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆல்ரெடி வி நோ தட். இப்போ டைமென்ஷனல் வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ப்ராக்கெட் மூலமா தான் the dimensions of physical world, the square of bracket அப்படின்னு சொல்லுவாங்க, the square of bracket. சரியா, இப்போ ஃபண்டமெண்டல் டைமென்ஷனல் யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the dimensions of fundamental unit என்னது, ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன சொல்றோம், லென்த்துக்கு வந்து L, சரியா, மாஸுக்கு M. இது டைமென்ஷனல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட். the dimensions of fundamental unit. டைமுக்கு வந்து T, கரண்ட்டுக்கு வந்துட்டு ஆம்பியர், அடுத்தது இன்டென்சிட்டிக்கு சை அப்படின்னு சொல்லுவாங்க, மோல். சரியா, 3, 6, டெம்பரேச்சர் 7. ஃபண்டமெண்டல் யூனிட் வந்துட்டு 7 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட், ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டைமென்ஷனல்ஸ் ஆஃப் டெரிவ்டு யூனிட்டை வந்துட்டு நம்ம உருவாக்க போறோம். சரியா, இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாரு. The dimensions of physical quantity is defined as the power to which sum of fundamental unit and represented to derived quantity. சரியா, இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டினுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் டைமென்ஷனல்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. The dimensionals of physical quantity is defined as the power to which fundamental unit are raised to represent the physical quantity. சரியா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியுடைய பவரை வந்துட்டு என்ன பண்ணோம்,
ரைஸ் பண்ணோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவர் வந்துட்டு என்ன செய்யணும், ரைஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவர் வந்துட்டு எப்படி ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுதான் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நாம் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி, இப்போ வந்து வெலாசிட்டி அப்படின்னா என்னது, தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவர் வந்துட்டு ரைஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, அதனுடைய பவரை வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினுடைய பவர், ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணோம். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னுடைய ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன சொல்கிறோம், இதான் ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து லென்த் எல், டைமுக்கு வந்து டி. அப்போ மேலே போனால் எல் டி பவர் -1. சரியா, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது the dimensions of physical quantity. இப்போ வந்து வெலாசிட்டியுடைய டைமென்ஷனல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லென்த் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு 0, பவர் வந்துட்டு 0, டைமுக்கு வந்துட்டு என்னது டைமென்ஷனல் -1. சரியா, இதான் வந்துட்டு இந்த பவர் ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை ரைஸ் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இதான் ஃபண்டமெண்டல் யூனிட், இதனுடைய பவரை வந்துட்டு ரைஸ் பண்ணுறோம். அப்போது அந்த வெலாசிட்டிக்கு டைமென்ஷனல் லென்த்தில் வந்து 0 வேல்யூ, டைமில் வந்து -1, இதுதான் டைமென்ஷனல். சரியா, ஃபண்டமெண்டல் யூனிட்னுடைய பவரை வந்து ரைஸ் பண்ணுறோம். அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷனல் ஃபார்முலா இன்னொன்று டைமென்ஷனல் ஈக்குவேஷன். சரியா, இப்போ வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா எப்படி எக்ஸ்பிரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து நம்ம என்ன செய்யணும், டெரிவ் பண்ணணும். அதாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவ்டு யூனிட்டை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, டெரிவ்டு குவான்டிட்டியை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்து எடுத்துக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா, இப்போ டெரிவ்டு யூனிட்டை உருவாக்குறோம். டெரிவ்டு யூனிட்டை வந்துட்டு பிசிக்கல் யூனிட்டை வந்துட்டு உருவாக்குறதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்துட்டு எடுத்துக்கணும். பாருங்க, the dimensional formula is expressed in fundamental or basic unit is required to represent the physical quantity of unit. சரியா, physical quantity of unit வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் யூனிட் வந்துட்டு எடுத்துக்கிறோம். இதே மாரி தான், இதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேஷன் அப்படின்னா உனக்கு தெரியும் என்னது, the rate of change of velocity இல்லையா, velocity. அப்போ velocity டைமென்ஷனல் வந்து ஆல்ரெடி we know that இங்க இருக்கு, என்னது L t பவர் -1. சரியா, அப்புறம் டைமுக்கு வந்து t. இப்போ என்ன செய்யணும், இதை மேலே கொண்டு போயிடுறோம். இப்போ L t மேலே போனால் -1 மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரியா, அப்போ வந்து எது இல்லை அப்படின்னா நம்ம 0 போட்டுக்கலாம். பாருங்க, ஆக்சிலரேஷனுக்கு டைமென்ஷனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா, the dimensional formula of acceleration is 0 value in mass, 1 value in length, -2 in time. சரியா, இதான் வந்துட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ வந்து இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆக்சிலரேஷனுக்கு. இப்போ வந்து
டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஈக்குவேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். when the dimensional formula are expressed in equation, this equation is known as dimensional equations. இது மாதிரி நாம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈக்குவேஷன்ல நாம வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவை வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். சரியா? டைமென்ஷனல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இது மாதிரி நம்ம கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு நம்ம உருவாக்க போறோம். இப்போ வந்து பார்த்தா ஆக்சிலரேஷன்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது பாருங்க, எது வேணா நம்ம எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வேணாலும் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு உருவாக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிப்பார். அடுத்தது இப்போ வெலாசிட்டி தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். அடுத்தது ஃபோர்ஸ் எடுங்க. ஃபோர்ஸுங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ்க்கு F equal to ma வா? சரியா? இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு நம்ம உருவாக்கணும். எந்த பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு கண்டிப்பா உருவாக்கலாம். சரியா? ரொம்ப முக்கியமானது. இப்போ mக்கு வந்துட்டு m தான், கேபிட்டல் M. ஆக்சிலரேஷனுக்கு L t பவர் -2. இப்போ இதை எப்படி எழுதலாம்? m L t பவர் -2. சரியா? இதான் ஃபோர்ஸ்க்கான என்னது டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்தது டென்சிட்டி எடுங்க. டென்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது? டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது ஃபார்முலாவில இருந்து ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்துட்டு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டைமென்ஷனல் அப்ளை பண்ணி நம்ம கொண்டுட்டு வரோம். சரியா? இப்போ டென்சிட்டிங்கிறது மாஸ் பர் வால்யூம். இப்போ மாஸ்க்கு எம்மா, வால்யூம்க்கு என்ன வரும்? எல் கியூப் வருமா? ஏன்னா வால்யூம்ங்கிறது அதாவது லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு. அப்போ எல் கியூப் வரும். இது எப்படி எழுதலாம்? m L பவர் -q. சரியா? இப்படிதான் வந்துட்டு நம்ம உருவாக்கணும். அடுத்தது சொல்லுங்க, ஒர்க்குக்கு நம்ம கொண்டு வரலாம். ஒர்க் அப்படின்னா என்னது? W is equal to F into dx. இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ எஃப்க்கு நமக்கு தெரியும் m L t பவர் -2. டிஸ்டன்ஸ்க்கு என்ன டைமென்ஷனல்? L. அப்புறம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? m L ஸ்கொயர் t பவர் -2. இதான் சார் டைமென்ஷனல். சரியா? ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் டைமென்ஷனல். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, எந்த பிசிக்கல் குவான்டிட்டி வந்து சேம் டைமென்ஷனல் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஏன்னா கெப்பாசிட்டி டு ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரொம்ப முக்கியமானது. இதேமாரி இன்னும் நிறைய நீங்கள் குவான்டிட்டிக்கு என்ன செய்யலாம், டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். சரியா? நிறைய குவான்டிட்டி இது ஒன்று. அடுத்தது பவர் எடுங்க. பவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்? the rate of doing electric work by time. அப்போ ஒர்க்குக்கு தான் நமக்கு தெரியுங்க ml ஸ்கொயர் t பவர் -2. டைமுக்கு என்ன? t. அதை எப்படி எழுதலாம்? m L ஸ்கொயர் t பவர் -2. சரியா? இப்படிதான் வந்து நம்ம என்ன செய்யணும், டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
டைமென்ஷனல் குவான்டிட்டினா என்ன, டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இப்போ டைமென்ஷனல் குவான்டிட்டி, டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி. இப்போ எந்த குவான்டிட்டி வந்து டைமென்ஷனல் வந்து கொண்டு இருக்கோ அது டைமென்ஷனல் குவான்டிட்டி, எந்த குவான்டிட்டிக்கு வந்து டைமென்ஷனல் இல்லாமல் இருக்கோ அது டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இப்போ இதை வந்து 4 டைப்பா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல 2 இதுல 2. சரியா? டைமென்ஷனல் அண்ட் டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப். சரியா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து 2ஆ செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நாம் பார்க்கறது டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷனல் வேரியபிள். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். சரியா? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இதுலயும் 2. என்ன? ஒன்று வந்து டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள், டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள். இன்னொன்று வந்து டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட், டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து டோட்டலா 4 டைப் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி 2 டைப், டைமென்ஷனல் குவான்டிட்டி வந்து 2 டைப். ஸோ 4 டைப் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து டைமென்ஷனல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, இதுக்கு டைமென்ஷனல் வேரியபிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாரு. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ வெலாசிட்டி வந்து நாம் எடுத்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். டைமென்ஷனல் வேரியபிள்னா எந்த பிசிக்கல் குவான்டிட்டி வந்து டைமென்ஷனல்லாம் வேரியபிள்ல வந்து கொண்டிருக்கோ அதுதான் டைமென்ஷனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். The physical quantity which have both a variable and dimensional is called dimensional variable அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு டைமென்ஷனல் இருக்கு. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சரியா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னது டைமென்ஷனல்? L. டைமுக்கு T. இப்போ இது எப்படி எழுதலாம்? மேலே போனுச்சுன்னா T⁻⁻1. சரியா? இதான் வெலாசிட்டிக்கு. இதுக்கு வந்து டைமென்ஷனல் இருக்கா? இதுக்கு வேரியபிள் இருக்கா? என்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து 10 m/s, 12 m/s. சரியா? இதான் வேரியபிள். அப்போ வேரியபிளும் இருக்கு, டைமென்ஷனலும் இருக்கு. அதுதான் டைமென்ஷனல் வேரியபிள் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ இது சொல்லலாம். எக்ஸாம்பிள் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், நிறைய சொல்லலாம். ஃபோர்ஸு 10 N அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு டைமென்ஷனல் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. பிசிக்கல் குவான்டிட்டி வந்து எப்படி இருக்கணும்? பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷனலும் கொண்டு இருக்கணும், ஆனால் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிளாங்க் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. சரியா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா 6.626 into 10⁻11. சரியா? kg m/−1 அப்படிங்கிறது நமக்கு N/m/−1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனால் இதுக்கு டைமென்ஷனலும் இருக்கு. சரியா? இது இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம கொண்டு வருவோம்? ஃபார்முலா என்னது? F = G m1 m2 /r². இப்போ நம்ம ஜினா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அதானே வேணும். இப்போ இங்கே கொண்டு போயிருங்க. FR². இது இங்கே போயிடும், இது அப்படியே கீழே வந்துடும்.
அப்போ சேம் மாசம் தான் mன்னு வச்சுக்கலாம். அப்போ m ஸ்கொயர். சரியா? இதுதான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து உனக்கு தெரியும். ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனல் நாம் சொல்லியிருக்கிறோம்? F = ma வா? இப்போ வந்து L T பவர் -2 இதான் ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷனல். சரியா? அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. m L T பவர் -2 டிஸ்டன்ஸ் தானே ஆறுங்கிறது. அப்போ வந்து L ஸ்கொயர் டிவைடட் பை m எவ்வளவு? m ஸ்கொயர். m ஸ்கொயர். சரியா? இப்போ இதை அப்படியே மேலே கொண்டு போங்க. என்ன வரும்? மேலே போனால் m பவர் -2 வரும். அப்போ 1ல் 2 போனால் எத்தனை? m பவர் -1. m பவர் -1. அப்போ L கியூப்பு. சரியா? அப்புறம் T பவர் -2. இதுதான் வந்து டைமென்ஷனல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷனல். அப்போ என்ன இருக்கு? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டும் இருக்கு, டைமென்ஷனலும் இருக்கு. the quantity which have both a dimensional and a constant value is called dimensional constant அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள். டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, அதாவது பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வேரியபிள் இருக்கணும், ஆனால் டைமென்ஷனல் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரியா? அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதுக்கு பாருங்க, அதாவது பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் இருக்கக்கூடாது, ஆனால் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு இருக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பையோட வேல்யூ எடுங்க, 3.14 இல்லையா? அப்புறம் ஆயிலர் வேல்யூ, ஸோ இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? டைமென்ஷனல் வந்து கண்டிப்பாக இல்லை. சரியா? ஓகே, இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். புரியுதா? அதே மாதிரி இதுக்கு பாருங்க, இது வேரியபிள்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? டைமென்ஷனல் இருக்காது, ஆனால் வேரியபிள் வேல்யூ வந்துட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஸ்ட்ரெயின் ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸு. இப்போ கிளாஸ்க்கு வந்து எடுத்திங்கன்னா ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸு எவ்வளோ வருது? பெருசாக எடுத்திங்கன்னா 1.6 அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ்க்கு 1.5. அப்போ வந்து என்ன இருக்கு? வேரியபிள் வேல்யூ இருக்கு, ஆனால் இதுக்கு என்ன இல்லை? டைமென்ஷனல் வந்துட்டு இல்லை. சரியா? ஸோ the physical quantity which have only variable value and no dimensional is called dimensional less variable அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டைமென்ஷனல் ஆஃப் ஹோமோஜெனடிக் பிரின்சிபல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. முன்ன நடத்தின கொஸ்டினும் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதேமாரி டைமென்ஷனல் ஈக்குவேஷன், வாட் இஸ் டைமென்ஷனல் ஈக்குவேஷன், வாட் இஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்தது ஹோமோஜெனடிக் பிரின்சிபல் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன சொல்லுங்க? v square is equal to u square plus 2as. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு v is equal to u plus ad. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து அந்த டைமென்ஷனல் வந்து எப்படி வரணும்? ஈக்குவலாக வரணும். சரியா? அதாவது the dimensional of each term in the expressions should be same. ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸ்பிரஷன்ல பிசிக்கல் எக்ஸ்பிரஷன்ல டைமென்ஷனல் எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அது வந்து ஹோமோஜெனடிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம் ஹோமோஜெனடிக் ஹோமோனா என்னது ஒன்று ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஹோமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இப்போ பாருங்க வெலாசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க என்ன வரும் டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் வெலாசிட்டிக்கு அப்ப என்ன வருது வெலாசிட்டிக்கு எல் டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் அப்போ எல் டி பவர் மைனஸ் ஒன் ஸ்கொயரா அப்போ வந்து எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ இப்போ இதை எடுத்து இங்க போடுங்க என்ன வரும் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ equal to அதே மாதிரி இது இனிஷியல் வெலாசிட்டி இது ஃபைனல் வெலாசிட்டி வெலாசிட்டிக்கு சேம் அப்படியே வரும் சரியா அப்போ வந்து என்ன வருது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அடுத்தது பிளஸ் கான்ஸ்டன்ட் அன்னெசரி தேவையில்லை சரியா அப்போ குவான்டிட்டிக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஏவுக்கு என்னது டைமென்ஷனல் எல் டி பவர் மைனஸ் டூவா அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லா அப்போ என்ன வருது மல்டிப்ளை பண்ணுங்க எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ பிளஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அப்போ டைமென்ஷனல் எப்படி இருக்குன்னு பாருங்க சேமா இருக்கு the dimensionals of physical quantity should be same in each term the dimensionals of each term in physical expression should be same is called dimensionals of homogeneity principle very very important question அடிக்கடி கேட்பாங்க அடுத்தது இது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்த்தோம் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா என்ன டைமென்ஷனல் ஈக்குவேஷன்னா என்ன ஹோமோஜெனடிக் பிரின்சிபல்னா என்ன அடுத்தது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன் வந்து எதுக்கு இது யூஸ் ஆகுது டைமென்ஷனல் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் சிஸ்டத்திலிருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது டு கன்வெர்ட் த பிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் யூனிட் சிஸ்டம் டு அனதர் யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துலேருந்து எம்கேஎஸ் சிஸ்டத்துக்கு நம்ம மாற்றுறோம் எம்கேஎஸ் சிஸ்டத்துலேருந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம மாற்றலாம் ஏன்னா எம்கேஎஸ் சிஜிஎஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சரியா ரெண்டாவது வந்து இப்போ ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது டு செக் த given equations using dimensional formula is used to check the given equation ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 2 மார்க்கில் டு வெரிஃபை த ஈக்குவேஷன் Newton equation of first equation to verify the Newton equations using dimensional formula அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து b is equal to என்னது u plus ad இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன டைமென்ஷனல் சொல்லியிருக்கிறோம் l t power minus 1 ad இதுக்கு வந்து வெலாசிட்டிக்கு l t power மைனஸ் 1 சரியா ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் 2 டைமென்ஷனல் தெரியும் டைமுக்கு டி அப்போ சீக்வல் டு எல் டி பவர் மைனஸ் 1 இது மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ என்ன வருது எல் ஒன்னா மல்டிப்ளிகேஷன் தான் பவர் ஆட் பண்ணணும் 1ல் 2 போனால் மைனஸ் 1 அப்போ எல் டி பவர் மைனஸ் 1 இப்போ டைமென்ஷனல் எப்படி வருது சேமாக வருது சேமாக இருக்குது அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அடுத்தது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கக்கூடிய அதாவது ரிலேஷன்ஸை வந்து எஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது டு எஸ்டபிளைஸ் த ரிலேஷன்ஸ் ஆஃப்
வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகேவா, இதான் வந்துட்டு டைமென்ஷனல் அனாலிசிஸ்னுடைய அப்ளிகேஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. இப்போ நடத்தின கொஸ்டின்ஸ்லாம் கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.